கொஞ்சம் ஒரு ட்ரையான ஒரு ஸ்பேஸில் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். அப்பப்போ சண்டை போடுவார். அப்படின்னு சொன்னா, ஓகே இத வச்சுட்டு ஒரு பிக் பட்ஜெட் சினிமாவா ஹவ் டு வி மவுண்ட் இட்? ப்ராபப்ளி முதன்முறை சங்கர் அவர்களுடைய ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப ஃபேண்டசி ஸ்பேஸில பெருசா ஆப்ரேட் பண்ணல. யூசுவலா அந்த மாரி காட்சிகள் எப்படி டீல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த காட்சிகள் எந்த மாரி சந்தோஷத்த நமக்கு குடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே பட்டுச்சு. பல ஐடியாஸ் பார்க்கும்பொழுது அவருடைய பழைய படங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம். எந்த டைரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம ரசிச்ச, அ கொண்டாடின, மறுபடியும் எப்போ ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் சங்கர் தான் சொல்றேன். அவருடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஃபீச்சர் ஃபிலிம். படத்தில பல பேர் நடிச்சிருக்காங்க. ராம் சரண், கே.ஆர். அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா இந்த மாரி பல பேர். படத்தின் பெயர் கேம் சேஞ்சர். ஒருவேளை சங்கரின் ஹிட் சினிமா நம்ம மேல உருவாக்கின ஒரு தாக்கத்தினாலயோ என்னவோ, இல்ல கேம் சேஞ்சர்ல பல ஐடியாஸ் பார்க்கும்பொழுது அவருடைய பழைய படங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒண்ணு எடுத்த உடனேவே ஒரு ஃப்ளைஓவர்ல ஒரு சின்ன பிரச்சனை வரும். வந்ததுனால டிராஃபிக் ஜாம் மாரி ஒண்ணு ஆயிரும். ஆன உடனே முதல்வன் பத்தி யோசிக்காம எப்படி இருக்கிறது? இல்ல ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து தானே இறங்கி போய் சில பிரச்சனைகள் தீர்த்து வச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, இந்த வேலைகள் செய்யும்பொழுது மறுபடியும் முதல்வன் ஞாபகத்துக்கு வராம இருக்க போறது கிடையாது. இந்த படம் நெறைய தெரிஞ்சும் பண்ணுது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு முடிவுல ராம் சரண் அவங்களுடைய ஒரு 2 ஷூ மட்டும் காத்துல வந்து அப்படியே ஒரு சின்ன தாண்டவம் மாரி ஒண்ணு ஆடுது. காதலன் முகாபில பத்தி யோசிக்காம இருக்க முடியாது அந்த மாரி. இல்ல லவ் மீட்டர் ஒண்ணு பிரயோஜனப்படுத்துறாங்க ஒரு இடத்துல. அந்த காதலியோட லவ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கு அந்நியன் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ராம் சரண் அவங்க கேரக்டர் வந்து இறங்குவதும், ஏறுவதும், அது வழியாக ஒரு மாஸ் காட்சிகள் உருவாக்குவதும் சிவாஜியை நினைவூட்டுது. உங்களுக்கு புரியுதுல்ல? ஏன் இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு ஜெயராம் ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. அவரு வந்து எஸ்.ஜே. சூர்யா தலையில போய் கொஞ்சம் அப்படியே மோளம் கூட வாசிச்சுக்கிட்டு இருக்காரு சிவாஜி படத்துல வர்றது போலவே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ஸ் இந்த படங்கள ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா கான்செப்சுவலி ஓவரால் பார்க்கும்பொழுது இது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி சங்கர் அவர்களுடைய ஒரு ஃபில்மோகிராஃபில. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அவருடைய ஜென்டில்மேன், இந்தியன், அந்நியன் இந்த படங்கள்லாம் இல்ல. ஒரு ஒரு விஜிலான்டி ஜஸ்டிஸ் பேசின ஒரு படங்கள் இல்லையா? பட் முதன்முறை இந்த படத்தில ஒரு விஜிலான்டிக்கான ஒரு தேவை சுத்தமா இல்ல. காரணம், இந்த படம் எத பொறுத்து அப்படின்னா, ஒரு ரூல்ஸ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதன் வழியாக எவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்த நிகழ்த்த முடியும் அப்படின்னு காமிக்குது. ஒரு அந்நியன் நம்ம மென்ஷன் பண்ணதுனால அந்த படத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அம்பி கேரக்டர் ரூல்ஸ் ஃபாலோ பண்றத ஆல்மோஸ்ட் கலைக்காத குறையாகவே அந்த படமே காமிச்சிருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி. ஒரு 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 கேலிக்குரிய ஒரு கதாபாத்திரமாக தெரிகிறார் இல்லையா? அந்த அம்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். பட் இதில ராம் சரண் அவங்க ப்ளே பண்ற கேரக்டர் அவர் பேரும் ராம் தான் இந்த ஃபிலிம்ல. அவர் வந்து ஒரு 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 படிப்பு இருப்பதனால, படிப்பு மட்டும் பத்தாது, ஒரு ஒரு பதவி இருப்பதனால, அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு காமிக்க முயற்சி பண்ண இந்த படம். ஒருவேளை அம்பி இந்த படத்த பார்த்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால தான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புடிச்ச பல காட்சிகள்ல ஒண்ணு, மோபி தேவி அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் ப்ளே பண்றாரு எஸ்.ஜே. சூர்யா அதுல. அவர பொறுத்து நம்ம பேசுவோம். அந்த ஒரு கேரக்டர் வந்து பல படங்கள்ல பார்த்துருக்கோம்ல. ஒரு மினிஸ்டர் வந்து கோவத்துல, "நீ யார்றா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்ட?" அப்படின்ற ஒரு கடுப்புல கிளம்பி போவாங்க கவர்மெண்ட் அதிகாரி ஆஃபீஸுக்கு. அந்த மாதிரி இவரும் அப்படியே கதவெல்லாம் அப்படியே சும்மா உடைச்சிட்டு அப்படியே உள்ள போய் கெத்தா அப்படி போய் நின்னுட்டு, "யார்றா நீ என்னுடைய ஒரு குழுக்கு பிரச்சனை குடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்காரு. பட் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர் வந்து துரைசிங்கம் கிடையாது இந்த படத்துல ஹீரோ. அதனால பதிலுக்கு அடி, திட்டு, மிரட்டல் அதெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு ரூல்ஸ் சார்ந்ததாகத்தான் இருக்கு. இவர் குடுக்கக்கூடிய ஒரு பதிலடிகள். அந்த இடத்துல அவர் சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு. "நான் இங்க ஒரு வேலை செய்யணும். இந்த வேலைய நீ தடுக்கிறதுனால வேற வழி இல்ல. இது உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். கொஞ்சம் தயவு செய்து போங்க" அப்படின்னு பொலைட்டா சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது பலமுறை வந்து சச் எ டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது யூசுவலா அந்த மாரி காட்சிகள் எப்படி டீல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த காட்சிகள் எந்த மாரி சந்தோஷத்த நமக்கு குடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே பட்டுச்சு. அண்ட் ஒரு ஒரு கரப்ட் அரசியல்வாதி, ஒரு படிச்ச பதவி உள்ள ஒரு அதிகாரி நியாயமாக நடந்துக்கிறதன் வழியாக
அந்த அரசியல்வாதியை நீங்க எப்படி தோற்கடிக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவா தான் பட்டுச்சு. ப்ராபப்ளி முதன்முறை சங்கர் அவர்களுடைய ஒரு ஃபில்ம் வந்து ரொம்ப ஃபேண்டசி ஸ்பேஸ்ல பெருசா ஆப்பரேட் பண்ணல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, காரணம் அவருடைய பெரும்பாலான இந்த விஜிலான்டி படங்கள் முக்கியமாக ஒரு ஃபேண்டசி தானே. அத வந்து நம்ம பயங்கரமா ரொம்ப ஆராயக்கூடாது. பமல்கி சம்மதத்தில சொல்ற மாரி அனுபவிக்கணும். அந்த மாரி படங்கள் தான். ஏன்னா நீங்க ஆராய ஆரம்பிச்சீங்கன்னா, இது எப்படி சாத்தியம்? இது நடக்குமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். லைக் ஒரு புகழேந்தி போல ஒரு கதாபாத்திரம் வந்து, அவரே ரோட்டுக்கு இறங்கி சண்டை போடுவாரா? அவரே உட்காந்து நேரடியாக மக்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு டெலிஃபோன் கால்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு மிமிக்ரிலாம் பண்ணுவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல ஒரு ரொம்ப வயசான ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகினால, அவரால இறங்கி மறுபடியும் சுத்தமாக்க முடியுமா நம்மளுடைய சமுதாயத்த? உட்காந்து சண்டை போட முடியுமான்ற ஒரு கேள்வி. இல்ல நல்லா ஃபாரினுக்கு போயிட்டு பணம் கிணம்லாம் சம்பாதிச்சு முடிச்ச ஒருத்தர் வந்து இங்க வந்து ஏழ்மைய முழு மனசோட ஏத்துக்கொண்டு, இங்க ஒரு பெரிய மாற்றத்த நிகழ்த்த முடியும் அப்படின்னு நெனைக்கிறாரு. அதெல்லாம் நினைக்குமா? ஸோ இதெல்லாமே ஒரு என்ன சொல்றது? ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் எக்ஸர்சைஸாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள. அதாவது நிஜ வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கு. அது எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வே இருக்க முடியாதோ! என்னதான் தீர்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் முளைச்சுக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற பிரச்சனைகளாக இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி படங்கள் நமக்கு அந்த ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு இல்ல இப்போ ஜாலி ஆயிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாரி படங்கள். பட் கேம் சேஞ்சர்ல இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு வந்து அ நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வாக எனக்கு தெரியல. மேபி இது கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் எழுதின கதையினாலயா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அம் ஏன்னா இதில வந்து ராம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு பயங்கர கோவக்காரரு. ஆல்மோஸ்ட் ரட்சகன் லெவல் கோவம்னு வச்சுக்கோங்களேன். இதில வந்து அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன அவர் அந்த கவர்மெண்ட் ஜாபின் வழியாக, படிப்பின் வழியாக சேனல் பண்ண முடியுது அவரால. வெறும் சண்டை காட்சிகள் வழியாக மட்டும் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் சண்டை காட்சிகள் இருக்கு இந்த ஃபிலிம்லயும். ஆனா அதுக்கான ஒரு காரணமும் இந்த படத்தில குடுக்கப்பட்டிருக்கு. பட் இதில அவர் பேசக்கூடிய ஒரு பஞ்ச் லைன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சும்மா வெறும் அட்ராக்டிவ் பஞ்ச் லைன்ஸாக இருக்கிறதையும் தாண்டி, ஒரு ஒரு அதில ஒரு அர்த்தம் இருப்பதாக தான் பார்க்குறேன். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சில கான்ஃபரன்டேஷன் சீன்ஸ்ல. லைக் ஒரு அரசியல்வாதியாக நீ வந்து எலக்ஷன்ல ஜெயிச்ச அந்த சில வருஷங்கள் மட்டும் தான் நீ பதவியில இருப்ப, ரெலவென்ட்டாக இருப்ப. பட் நான் அப்படி இல்ல. நீ என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எங்க வேணா நீ அனுப்புனாலும் கூட, எனக்கு பதவி இல்லன்னா கூட அந்த படிப்பு இருக்கு, அந்த வேலை செய்யறதுக்கான ஒரு தகுதி எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும். ஓரளவுக்கு எஸ்.ஜே. சூர்யா, மோபி தேவி கேரக்டர் வந்து ஷங்கர் வில்லன் மாதிரியே கொஞ்சம் நிறைய வேலைகள் செய்றாங்க. பாம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல கொலை முயற்சிகள்ல ஈடுபடுவதாக இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிய டிஸ்ட்ராய் பண்ணுவதாக இருக்கட்டும். இந்த மாதிரி முறைகள்ல அவர் ஈடுபட்டாலும் கூட, பதிலுக்கு ராம் சரணோடைய கதாபாத்திரம் வந்து அதே மாதிரியான பதில்கள் அவர் குடுக்கறது கிடையாது. அவர் வந்து அந்த சின்ன சின்ன சண்டைகளையும் ஓவரால் இவர் கூட நடத்தக்கூடிய அந்த போர்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து, ஓகே நம்மளுடைய ஒரு டெமோக்ரஸில சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. இப்போ அத நான் எப்படி முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அத நான் எப்படி பயன்படுத்த முடியும் உன்ன வீழ்த்துவதற்கு? அப்படின்ற ஒரு ஐடியா அகைன் வெரி இன்ட்ரஸ்டிங் ஐடியா. ஓவரால் நீங்க சிஸ்டமையே மாத்த தேவையில்ல. இங்க வந்து நீங்க போய் கொலைகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஹீரோவாக. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியால சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா, கொஞ்சம் ஒரு ட்ரையான ஒரு ஸ்பேஸ்ல ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாரு. அப்பப்போ சண்டை போடுவாரு. அப்படின்னு சொன்னா, ஓகே இத வச்சுட்டு ஒரு பிக் பட்ஜெட் சினிமாவா ஹவ் டு வி மவுண்ட் இட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாக தான் இருந்திருக்கும். பட் சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த சிக்கல் வந்து நெறைய பிக் பட்ஜெட் சினிமாவ பாதிக்கக்கூடிய ஒரு சிக்கலாக தான் இருக்கு. சமீப காலத்தில எஸ்பெஷலி. என்ன அப்படின்னா, அந்த ஒரு பெரிய அவசரம் அப்படிங்கிறத விட மொமெண்ட் டு மொமெண்ட் பயணிக்கக்கூடிய ஒரு படமாக தான் தெரியுது. அதன் காரணமாக அந்த ஒரு எமோஷனல் ரெசனன்ஸ் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 இந்தியன் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் பயங்கரமாக நமக்கு வேலை செய்யுது. இல்ல? இந்த காலகட்டத்தில அந்த இந்தியன் ஃப்ளாஷ்பேக்க பாதியா வெட்டிருவாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தினுடைய அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரெச்ச நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் மரண படுக்கையில இருக்காரு. ஒரு ஃப்ளைஓவர் குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது. டிராஃபிக் ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருதுன்னு நான் சொன்னேன்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா, ராம் கதாபாத்திரம் வந்து ஒரு ட்ரெயின்ல ஒரு சண்டை போட்டு, அவர் ஒரு ஹெலிகாப்டர்ல போறாரு. அதுக்குள்ள இன்னொரு ஒரு பாட்டு வேற அங்க வருது. உங்களுக்கு புரியுதுல்ல? பல ஐடியாஸ் இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள. பட் எமோஷனலி அதெல்லாம் லேண்ட் ஆகுதா? அப்படின்னா ஐ அம் நாட் சோ ஷூர். ஏன்னா, இங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தாலும் கூட,
அந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு ஒரு எமோஷனல் ரெசோனன்ஸ் உருவாக்க ரொம்ப ரொம்ப தவிக்குது. அதாவது அந்த லவ் ஆங்கிள் ஒர்க் ஆகல அப்படின்றத விட்டுருங்க. அதுக்குள்ள நமக்கு ஒண்ணும் பெரிய எமோஷன் வரப்போறது கிடையாது இந்த மாதிரி படங்கள்ல. ஸோ கியாரா அத்வானி அவங்க வந்து தீபிகா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில அங்கங்க கொஞ்சம் 1, 2 காமெடி கூட பண்றாங்க. லைக் நீ ஐபிஎஸ் ஆயிட்டன்னா நீ என்கவுண்டர் பண்ண போயிருவியோ அப்படின்னு அவங்க சர்காஸ்டிக்கா சொல்லுவதாக இருக்கட்டும். பட் அண்ட் அந்த ஐபிஎஸ் ட்ரெய்னிங் வந்து இந்த படத்தில ராம் அவர்கள் போடக்கூடிய சண்டை காட்சிகளுக்கான ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷனாகவும் இருக்கு. பட் தீபிகா கூட இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து மோஸ்ட்லி இந்த எக்ஸ்ட்ராவேகன்ட் காதல் பாடல்களுக்கான ஒரு சாக்காக தான் தெரியுது. அத விட்டுருங்க. அது இட்ஸ் ஓகே. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பட் பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, ஒரு ஒரு மதர் சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்கு. அது வேலை செய்யுதா? அப்படின்னு கேட்கணும். அண்ட் இன்ஃபாக்ட் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு பேரடி போல ஆகுதுல்ல அந்த முடிவு. அந்த இடத்துல ராம் சரண் என்னத்தான் ஒரு செருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தன்ன தானே அடிச்சுக்கிட்டு ஒரு ஏர்னஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முயற்சி பண்ணாலும், தி ஐடியா இட்செல்ஃப் டசன்ட் வொர்க்ல. சிக்கல் அத விட பெரிய பிரச்சனை வந்து ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் ஈடுபாடு உருவாக்க தவறுவது தான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இது ஒரு 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 பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டுடைய ஆரம்பம் என்னவாக இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய ஐடியா எனக்கு புடிச்சது. ஓகே. முதல்ல எடுத்த உடனேவே ஒரு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு குழு ஆரம்பிக்குது. அங்கேருந்து அது பார்ட்டியாக மாறுது. அந்த இடத்துல ஐடியா வைஸ் எனக்கு புடிச்ச 1, 2 விஷயங்கள் வந்து 1 ஒரு பேச்சு திறமை டெமோக்ரஸில எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசின ஒரு ஃபில்மாக இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஒரு முக்கிய கதாபாத்திரத்துடைய ஒரு மரண காட்சிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ட் எனக்கு அது வட சென்னைய யோசிக்க வச்சது. அதில எவ்வளோ பவர்ஃபுல்லா, எஃபெக்டிவா இருக்கு. அந்த சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை என்னன்னு நம்மளால முழுமையாக புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஏன் அதுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய ஒரு ஒரு மனசு எப்படி கெட்டு போயிருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இங்க வந்து இங்க நடக்கக்கூடிய ஒரு வன்முறை வந்து ரொம்ப ஸ்டேஜ்டாக இருக்கு. ஆல்மோஸ்ட் ரொம்ப பழங்காலத்து சினிமாலேருந்து உருவாக்கின ஒரு கொலைக்காட்சி போல தான் இருக்கு. அதனால தான் ஒரு பெரிய டென்ஷனும், ஒரு பெரிய எமோஷனும் அந்த காட்சிகள்ல உணர நம்மளும் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டடா நான் இருக்கேன் அப்டின்னா இந்த ரிவ்யூல என்னடா ரொம்ப ஃபீல் பண்றாரே அப்டின்னா, அதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய பகுதிகள் எனக்கு புடிச்சது ஆக்சுவலா கேம் சேஞ்சர்ல. இன்டர்வலுக்கு நகர ஆரம்பிக்கும்பொழுது அந்த பகுதிகள்ல ரொம்ப பவர்ஃபுல்லாகவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அ அந்த இந்த ஒரு பிரெமிஸ் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. ஓகே. ஸோ இப்போ இன்டர்வலுக்கு பிறகு இந்த படம் இந்த பிரெமிஸ எப்படி அணுகப் போகுது அப்டின்னு ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்கேருந்து தான் ரொம்ப பிரெடிக்டபிள் ரெசல்யூஷன்ஸ் பக்கம் நகர ஆரம்பிக்குது. பெருசா பவுண்டரி ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி தெரியல. இன்ஃபாக்ட் சித்தாந்தம் நம்ம எடுத்து பார்த்தா கூட அதில ஒரு சின்ன குழப்பம் இருக்கோ இந்த படத்தில அப்படின்னு யோசிக்க வச்சது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, "தி எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ்" அப்படின்னுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அ எப்படி வேணா என்ன வேணா பண்ணலாம் ஒரு நன்மைய உருவாக்க அப்படின்னு சொல்றது வந்து, அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா, நீங்க அந்த என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு பண்ணும்போது, அதுக்குள்ள பல தீங்குகள் இருக்கு இல்லையா? ஆம், அந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கில ஓரளவுக்கு ராம் சரண் அவர்களுடைய அப்பா அவருடைய அந்த இன்னொரு கேரக்டர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமே ஓரளவுக்கு அதுதான். ஆ ஒரு ஒரு பிசினஸ் நடத்துறவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு லஞ்சம் வாங்குவதாக இருக்கட்டும், இல்ல ஒரு ரேண்டம் கொலைய செய்வதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது பண்ணால் மட்டுமே ஒரு பார்ட்டி வளர முடியும். அப்பதான் சமூகத்தில ஒரு நல்லது நிகழ்த்த முடியும் அப்படின்னு நெனச்சா, அது ஒரு தவறான சிந்தனை அப்படின்னு சொல்வது இருக்குல்ல. பட் ஆக்சுவலி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, ராம் அவர்களுடைய ஒரு யங்கர் கேரக்டருடைய ஒரு பிஹேவியர் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய தாயை சார்ந்து ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல பப்ளிக்க போய் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கள லஞ்சம் வாங்குறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ போக போக ஓகே இதுவே கொஞ்சம் நேர்மாறாக மாறுதோ அப்படின்னு யோசிக்க வச்சது. போக போக இவருடைய ஒரு 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 நல்லவனாக காமிக்கப்பட்ட இந்த ராமுடைய கதாபாத்திரமும் ஓகே இவன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே தனக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறானோ அப்படின்ட்டு யோசிக்க வைக்குது. ஏன்னா இந்த படத்தினுடைய முடிவை எடுத்து பார்க்கும்பொழுது மேபி இருக்கலாம். அரசியல் இவனையும் கெடுத்தது அப்படின்னு. அதாவது அது முதல்வன் கிளைமேக்ஸில் அவர் சொல்லுவார்ல, என்னையே கொலை பண்ண வச்சிட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் ஆகும். அண்ட் மேபி இருக்கலாம்ல. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய ஒரு படங்களில் இது அவருடைய படம் இல்லை, அவர் எழுதின அவருக்கு ஸ்டோரி கிரெடிட்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன். பலமுறை அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஃபுல் ஓகே பரிசுத்தமானவன் அப்படின்னு இருக்கிறது கிடையாதுல்ல. இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு பட் ஐம் நாட் ஷுர் இந்த படம் அதை முழுசாக ஃப்ளெஷ் அவுட் பெருசாக பண்ண தவிக்குது. நமக்கு ஒரு க்ளீனான ஒரு புரிதல் பெருசாக உருவாக்க கஷ்டப்படுது.
பட் சின்ன சின்ன விஷயங்கள்ல தீமேட்டிக்கலி அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தோணுது. லைக் இந்த படத்தினுடைய ஒரு நகைச்சுவை எங்கேருந்து வருது அப்படின்னா, சுனில் அவர்கள் அவரு ஒரு சைட்லயே நடந்துகிட்டு இருக்கிற மாரி ஒரு கதாபாத்திரம். புரியுது, இங்க யாருமே நேர் பாதைகள்ல போகலையே. அப்புறம் இவர மட்டும் நம்ம ஏன் வித்தியாசமா பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க வச்சது. டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் ஜேசிபி எல்லாம் ஒரு ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. அதுக்கான காரணமும் புரியுது. ஏன்னா, அவர் முடிஞ்ச வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள தானே பிரயோஜனப்படுத்துறாரு தான் போடக்கூடிய ஒரு சண்டைகள்ல. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஜேசிபி ஒரு நல்ல வெப்பனாக மாறுது அந்த இடத்துல. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் மொமெண்ட்ஸ் எனக்கு இந்த ஃபிலிம்ல அதான் சொன்னேன்ல, அந்த இன்டர்வலுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அடிபட்டு அ ஒரு மாரி முகம்லாம் ஒரு மாரி ரத்தக்கரையோட இருந்துகிட்டு, செம்ம வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த கதாபாத்திரம் ராம் அப்படின்ற இந்த புரோட்டாகனிஸ்ட்ட காப்பாத்துவது எந்த அதிகாரியாக இருக்காருன்னா, அங்கேயும் ஒரு அதிகாரியாக தான் இருக்காரு. அந்த அதிகாரியே இவருக்கு பிரச்சனை உருவாக்கின ஒரு அதிகாரியாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. அண்ட் அந்த அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, பயங்கரமா அடிபட்டு, ஒரு மாரி கஷ்டப்பட்டு அவர இழுத்துக்கிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, "வாப்பா உனக்கு இங்க ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஆம் நீ உன்னுடைய டெஸ்டினிய நோக்கி நீ இப்ப நகரணும்" அப்படின்னு கூட்டிட்டு போற அந்த காட்சியில பஞ்ச் டயலாக்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. ஹீரோக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம் இருக்கு. ஸோ அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எமோஷனலி ஆத்தென்டிக்கான ஒரு மொமெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அந்த மாதிரி மொமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயிசம்ல, நம்ம படத்துல அவர் எத்தன பஞ்ச் டயலாக் பேசினாலும் சரி, எத்தன ஸ்லோ மோஷன் வாக்ஸ் குடுத்தாலும் சரி, அந்த ஹீரோயிசம் வரப்போவது கிடையாது. அதிலிருந்தே பல பாடங்கள் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கதைகள் பொறுத்தவரைக்கும், படங்கள் பொறுத்தவரைக்கும். ஸோ எஸ், இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் கேம் சேஞ்சர். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த படத்த பொறுத்து? உங்களுக்கு எது வொர்க் அவுட் ஆச்சு, வொர்க் அவுட் ஆகல? வேற ஏதாச்சும் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் பத்தி நான் பேசியிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் தாராளமாக காமெண்ட்ஸ்ல விடுங்க. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.